அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நேற்று ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பாரந்து ஓட்டுநர். எங்களோட நிறுவனத்துக்கு ஒரு ஓட்டுநர் தேவைப்பட்டாருன்ட்டு எனக்கு தெரிஞ்ச நண்பருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். அவர் எடுத்தோட்டையும், என்னப்பா என்ன எங்கே இருக்க அப்படின்னாரு. ஆனால் நான் இந்த சென்னையில் இருக்கேண்ணே அப்படின்னா, என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஓட்டுநர் ஒன்று வேணும், எங்கள் நிறுவனத்துக்கு தேவைப்படுது, அதனால் கொஞ்சம் இருந்தால் சொல்லுங்கண்ணே, கொஞ்சம் அவசரமாக தேவைப்படுது, வண்டிங்களாம் நிற்கிது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் சரிப்பா பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. உடனே திடீர்னுட்டு என்ன சென்னைக்கு என்ன அப்படின்னாரு. இல்லை நான் சரக்கு இறக்க வந்திருக்கேன் அப்படின்னா. ஓஹோ சரி சரி சரி, நீ வண்டியில் போயிருக்கியா? சரி சரி, நான் கூட விஜய் பார்க்க இது போயிட்டியோ அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா. விஜய் பார்க்கலாம், நான் எதுக்கு நான் விஜய் பார்க்கணும் அப்படின்னா. இல்லைப்பா இன்றைக்கி எல்லாருமே எடுத்தால் விஜய் பார்க்க போகிறேன்ட்டு தான் போகிறாங்க, நீயும் எது அதுக்கு இது போனையோ அப்படின்ட்டு கேட்டேன். ஆனால் அப்படி எனக்கு பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னா, எங்கள் அண்ணனை தவிர வேறு யாரையும் நான் போய் பார்க்க மாட்டேன். அப்போ எங்கள் அண்ணனை பார்க்கணுன்ற ஆசை மட்டும்தானே எனக்கு இருக்குது, வேறு எந்த ஆசையும் எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னேன். திடீர்னு அவர் ஒரு வார்த்தையை விட்டார். பேசிகிட்டு இருக்கும்போதே, யார் உங்கள் அண்ணன் அப்படின்னாரு. அண்ணனா எங்கள் அண்ணன் சீமான் தானே அப்படின்னேன். உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, சீமானெல்லாம் ஒரு ஆளு, நீங்கள் புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு திடீர்னு ஒரு வார்த்தையை விட்டோட்டையும் எனக்கு கோபம், அவ்வளோ கோபம் வந்துடுச்சு. நானும் எடுத்த வார்த்தைக்கு நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு நானும் சொல்லிட்டேன். உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சு, அதிர்ச்சி ஆகிட்டாரு. என்ன சொன்னேன் அப்படின்னாரு. நீ என்னண்ணா சொன்ன அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், நான் சொன்னதில் விட நீ என்ன சொன்ன அப்படின்னாரு. ஆமாம், நீ எங்கள் அண்ணனை அந்த வார்த்தையை சொல்லும்போது நான் அப்புறம் சொல்லாமல் இருப்பேன் நானே. ஓஹோ, எவனோ ஒருத்தனுக்காக நீ என்னையவே நீ அந்த ஒரு வார்த்தை கேட்குறியா அப்படின்னாரு. எவனோ ஒருத்தர் இல்லைன்னா எங்கள் அண்ணன், நீ கட்சியாக பார்க்குறேன்னா அது என் குடும்பமாக நான் பார்க்குறேன், எனக்கு அவர் மூத்தவர், அந்த மாதிரி நீ சொல்லியிருக்கக்கூடாது, இனிமேல் அந்த மாதிரி வார்த்தையை சொல்லாத அப்படின்னா. இல்லை இனிமே உங்கள்கிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. வேணாம், எங்கள் அண்ணனை பேசினவங்ககிட்ட நான் பேசணுன்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லைண்ணா. இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பும் வேணாண்ணா, எந்த ஒரு உறவும் வேணாண்ணா. இதுக்கு மேலே நீ யாரோ நான் யாரோ, இப்படி எங்கள் அண்ணனை பேசின வாயால் இனிமேல் உன்னை நான் அண்ணனை கூப்பிட்றது எனக்கு அசிங்கம். இதோடு நம்ம உறவை நம்ம முடிச்சுக்கலாம், நன்றி வணக்கண்ணா அப்படின்ட்டு வச்சுட்டேன். இது ஏன் சொல்ல வந்தேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தான் நிறைய நாய்ங்க சுற்றிட்டு இருக்குது. சரியா, அவர் ரொம்ப அவமரியாதையாக ஆபாசமாக தேவையில்லாத வார்த்தையில் வச்சு திட்டிகிட்டு இருக்கானுங்க. அந்த நாய்ங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கும் தலைவர்னு ஒருத்தர் இருக்கான், கட்சின்னு ஒன்று இருக்குது, கொள்கைன்னு ஒன்று இருக்குது. சரியா, எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் எங்களுக்கு என்ன மரியாதை தரீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா, நீ என்ன எடுத்து பேசுகிறியோ திருப்பி அதை நாங்கள் பேசணும், புரியுதா? அதே மாதிரி நீயும் ஆபாசமாக பேசுகிற, அருவருப்பாக பேசுகிறேன்னா இதே மண்ணில் பிறந்தவங்க தான் நாங்களும். சரியா, எங்கள் அண்ணங்களோட நாங்கள் இருக்கிறோம், அவங்க தம்பிங்க இருக்கிறோம், அதே மண்ணில் பிறந்தவங்க தான். எங்கள் வாயிலும் எல்லா வார்த்தைகளும் வரும். கண்ணியத்துக்கும் கட்டுப்பாட்டுக்கும் எங்கள் அண்ணனுக்காகவும் கட்டுப்படுத்திக்கிட்டு அமைதியாக போய்கிட்டு கிடக்குறோம். அந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் மாற்றி விட்றாதீங்க. யாரையும் சரி, எந்த ஒரு கட்சி தலைவராக இருக்கட்டும், தனி ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, அந்த ஒழுக்கத்துக்கு கொண்டு வாங்க. யாரையும் ஆபாசமாகவோ அருவருப்பாவோ பேசக்கூடாது. அப்படி பேசிட்டா நீங்களாம் இந்த வலைதளத்தில் இருக்கிறதே ஒரு, அது என்ன சொல்கிறது, ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஆட்கள், அவ்வளோதான். கண்ணியமாக பேசுங்க, உங்கள் கருத்தை கண்ணியமாக வைங்க. சரியா, அதை விட்டுட்டு தேவையில்லாத பேச்சு, கொச்சையாக பேசுகிறது, வார்த்தைகளை விடுறது, குடும்பத்தை இழுத்து சொல்கிறது. எல்லாத்துக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும், எல்லாத்துக்குமே தனிப்பட்ட உறவுன்னு ஒன்று இருக்கும். தேவையில்லாமல் எல்லாத்தையும் கிளறி விட்டுறாதீங்க, அப்புறம் எல்லாத்த பற்றி எடுத்து பேசுகிற மாதிரி வந்துடும். நீங்கள் உங்களோட பாதையில் நீங்கள் சரியாக போங்க, எங்களோட பாதையில் நாங்கள் சரியாக போகிறோம். விமர்சனம் வந்ததுன்னா அதை ஏற்றுக்கிட்டு அந்த விமர்சனுக்கு எதிர் விமர்சனம் கொடுக்கணுமோ ஒழிஞ்சு தவறான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. இது கண்ணியமாக நான் சொல்கிறேன். தப்பாக இருந்தால் நீங்கள் என்ன கருத்துன்னு என்கிட்ட சொல்லுங்கள், தவறாக இருக்காது. அப்படி தவறு உங்கள் மனசில் எதனா தோணுச்சுன்னா அதை சொல்லுங்கள், நான் அதை திருத்திக்கிறேன். ஏன்னா நான் எங்கள் அண்ணன் வழியில் போய்கிட்டு இருக்கிறோம். யாரும் தப்பாக பேசக்கூடாது. அரசியல் வேறு, தனி மனித ஒழுக்கம் வேறு. இது ரெண்டையும் கொண்டு
இதில் வந்து இணைக்காதீங்க, அது மிகவும் தவறாயிரும். அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழர்.